சாது ஒருவர் காட்டில் சென்று கொண்டிருந்தார். அப்போது தாகம் ஏற்பட்டது. அருகில் இருந்த குளத்தில் இறங்கினார். தண்ணீரை கைகளில் அள்ளும்போது தண்ணீருக்குள் ஒளிந்திருந்த முதலை சாதுவின் கால்களை கவ்வி பிடித்தது. சாது முதலையை கருணையாக பார்த்தார். முதலை சாதுவிடம் பேசியது. சாதுவே, இந்த குளம் என் ஆளுகைக்கு உட்பட்டது. இதில் இறங்குபவர்களை நான் தின்று விடுவேன். இன்று நீங்கள் எனது பசியை போக்க வந்திருக்கிறீர்கள். எவ்வளவு கருணையோடு நீங்கள் என்னை பார்த்தாலும் நான் உங்களை விடமாட்டேன் என்றது. அதற்கு சாது, முதலையே, மரணத்தை கண்டு நான் பயப்படவில்லை. என் குருகுலத்தில் படிக்கும் சீடர்களுக்கு கல்வி இன்னமும் நிறைவு பெறவில்லை. நான் இறந்துவிட்டால் அவர்களின் படிப்பு பாதியில் நின்றுவிடும். அந்த கவலைதான் என்னை வாட்டுகிறதே தவிர உயிரை இழப்பதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என்னை விட்டால் அதற்கு உபகாரமாக ஏதேனும் இருந்தால் சொல், அதனை செய்கிறேன் என்றார். சாது யோசித்தது முதலை. சாதுவே, உங்களை நான் விடுகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நண்பர்களே, இந்த வீடியோக்கு இன்னும் நீங்க லைக் கமெண்ட் பண்ணலைன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் தினமும் சீடர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் இந்த குளத்திற்கு எதிரில் அமர்ந்து கொள்ள வேண்டும். தாகத்தோடு வருபவர்கள் குளத்தில் இறங்க பயப்படுகிறார்கள். அவர்களிடம் குளத்தை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டும். அவர்கள் குளத்தில் இறங்குவார்கள். பிறகு நான் அவர்களை கொன்று தின்று விடுவேன். இதை செய்வதாக நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்தால் உங்களை விடுவிக்கிறேன். அதே போல சத்தியத்தை மீறினால் கொடுத்த வாக்கை காப்பாற்றாத பாவம் உங்களை வந்தடையும் என்றது முதலை. சாதுவும் முதலை சொன்னதை ஏற்றுக்கொண்டு முதலைக்கு சத்தியம் செய்து கொடுத்தார். முதலை அவரை விடுவித்தது. அங்கிருந்து புறப்பட்டார். சாது முதலைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி அடுத்த நாள் குளக்கரைக்கு வந்து எதிரில் அமர்ந்தார். சற்று நேரத்தில் ஒரு மீனவன் வந்து சாதுவிடம் பேசினான். ஐயா, நான் மீன் பிடிப்பதற்காக வந்திருக்கிறேன். இந்த குளத்தில் வலை வீசினால் அதிகமாக மீன்கள் கிடைக்குமா என்று கேட்டான். மீன் பிடிப்பவரே, இந்த குளம் மிகவும் ஆற்றல் வாய்ந்தது, பெருமை வாய்ந்தது என்று குளத்தை மிகவும் பெருமையாக பேசி தொடர்ந்தார். ஆனால் மீன் கிடைக்குமா என்று உனது கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. இந்த குளத்தில் வசிக்கும் முதலையிடம் கேள், உன் கேள்விக்கு முதலையிடம் பதில் கிடைக்கும் என்றார். இந்த குளத்தில் முதலை இருக்கிறதா? ஐயோ என்று கத்தியவாறு ஓட்டம் பிடித்தான். இதை பார்த்த முதலை குளத்திலிருந்து வெளியே வந்து, சாதுவே, இதுதான் சத்தியத்தை காப்பாற்றுகிற லட்சணமா? நீங்கள் அவனிடம் என்ன சொன்னீர்கள்? அவன் ஏன் ஓடுகிறான் என்று கோபத்தோடு கேட்டது. முதலையே, குளத்தை பற்றியும் குளத்தில் உள்ள உன்னை பற்றி மிகவும் பெருமையாகத்தான் சொன்னேன். நான் சத்தியத்தை மீறவில்லை என்றார் சாது. சாது தம்மை ஏமாற்றுகிறாரோ என்று சந்தேகமடைந்த முதலை உடனே தன்னுடைய குட்டியை கூட்டி வந்தது. சாதுவே, இது என் குட்டி. நீங்கள் வைத்திருக்கும் துணியில் இதை மூட்டையாக கட்டி பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு வருபவர்களிடம் என்ன பேசுகிறீர்கள் என்பதை குட்டி கேட்டு என்னிடம் சொல்லும் என்றது. சாதுவின் பக்கத்தில் மூட்டையில் குட்டி இருந்தது. அன்பர்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திர சொல்லை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். அன்று அதன் பிறகு யாருமே அந்த பக்கம் வரவில்லை. அடுத்த நாள் ஒரு வழிப்போக்கன் வந்தான். அவன் கையில் ஒரு பை இருந்தது. சாதுவே, இந்த பையில் தங்க நகைகள் இருக்கின்றன. நான் குளத்தில் குளித்து விட்டு வந்து வாங்கிக் கொள்கிறேன். இந்த குளம் குளிப்பதற்கு உகந்ததுதானே என்று கேட்டான். வழிப்போக்கரே, குளத்து நீர் மிகவும் நல்ல நீர். குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் மிகவும் சிறப்பான குளம். நேற்று ஒருவன் இப்படித்தான் தனது பொருளை எனது அருகில் இருக்கும் துணியில் வைத்துவிட்டு குளத்தில் இறங்கினான். அவன் இன்னும் வரவில்லை. குளத்தில் இறங்கியவன் வந்ததும் அவனிடம் கேட்டுக்கொள் என்றார் சாது. என்னது, நேற்று போனவன் இன்னும் வரவில்லையா? குளத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஓடினான். இதனை கண்ட தாய் முதலை குட்டியிடம் நடந்தவற்றை கேட்டு தெரிந்து கொண்டது. கோபத்தோடு சாதுவை பார்த்து, நேற்று யார் வந்து உங்களிடம் மூட்டையை கொடுத்தது என்று கத்தியது. முதலையே, நீதானே என்னிடம் உனது குட்டியை இந்த துணியில் வைத்துவிட்டு குளத்தில் இறங்கினாய். அவன் பின் நீதான் வரவில்லையே. குளத்தை பெருமையாகத்தானே சொல்லியிருக்கிறேன். நான் சத்தியத்தை மீறவில்லை என்றார் சாது. அடுத்த நாள்
அந்த நாட்டு மந்திரி குளக்கரைக்கு வந்தார். சாதுவை பார்த்து, இந்த குளத்தில் குளிக்க வேண்டும், குளம் பாதுகாப்பானதா என்று கேட்டார். மந்திரியே, இந்த குளத்திற்கு செல்லும் பாதையை பாருங்கள். மனிதர்கள் குளத்தை நோக்கி நடந்து சென்ற பாதத்தரங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை பாருங்கள். அப்படியானால் இந்த குளத்தில் அதிகமான மக்கள் குளிக்க சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த குளம் குளிக்க சிறப்பான குளம் போல தெரிகிறது. ஆனால் குளத்திலிருந்து திரும்பிய மனிதர்களின் பாதத்தரங்களும் சரிசமமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்றார். மந்திரி பார்த்தார். குளத்தை நோக்கி சென்ற பாத சுவடுகள் அதிக எண்ணிக்கையில் இருந்தன. குளத்திலிருந்து கரைக்கு திரும்பிய பாதை சுவடுகள் ஏதும் இல்லை. குளத்திற்குள் சென்றவர்கள் திரும்பி வரவில்லை. குளத்தில் ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்ட மந்திரி சாதுவிற்கு நன்றி சொல்லி அங்கிருந்து நகர்ந்தார். இதனை கண்ட முதலை குட்டியிடம் நடந்தவற்றை கேட்டு தெரிந்து கொண்டது. சாதுவை பார்த்து முதலை, சாதுவே, நீங்கள் சத்தியத்தை மீறிவிட்டீர்கள். குளக்கரையில் அமர்ந்து எனக்கு உணவாக வேண்டியவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இது நியாயமல்ல. நீங்கள் வாக்கு மீறிவிட்டீர்கள். ஆகவே உங்களை பாவம் வந்து சேரும் என்று கத்தியது. அதற்கு சாது, முதலையே, உன் பார்வையில் உன் கோபம் நியாயமானது. உனது பார்வையில் நான் கொடுத்த வாக்கை மீறியவனாக உனக்கு தெரிகிறது. ஆனால் தர்மத்தின் படியே நான் நடந்து கொண்டேன். தர்மத்துக்கு எதிராக எதையும் சாதுவானவர்கள் செய்ய மாட்டார்கள். நான் காப்பாற்ற வேண்டிய தர்மங்கள் இங்கு 2 இருக்கிறது. 1, உனக்கு கொடுத்த வாக்கை தவறாமல் காப்பது. 2, இங்கு வந்தவர்களுக்கு குலத்தை பற்றி கேள்வி கேட்கும் போது நான் சொல்லும் பதில் சரியாக இருக்கும் என்று என்னை நம்பினார்கள். அவர்களின் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவது எனது கடமை. ஒரே நேரத்தில் 2 தர்மங்களை நான் காப்பாற்றியாக வேண்டும். குலத்தை பெருமையாக கூறி உனக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்றினேன். அதே போல் அவர்கள் என் மீது வைத்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமான வார்த்தையை கூறி அவர்களையும் காப்பாற்றினேன். ஆக நான் தர்மத்தை மீறவில்லை. என்னை பாவம் அண்ணாது என்று சொல்லி முதலைக்கு கொடுத்த வாக்கின்படி மீண்டும் குளத்தின் எதிரே சென்று அமர்ந்து கொண்டார். சாது இருக்கும் வரை தனக்கு உணவு கிடைக்காது என்று உணர்ந்த முதலை தனது உணவிற்கு வேறு இடத்திற்கு சென்று விட்டது. நண்பர்களே, அடுத்து இன்னொரு சூப்பரான கதை பார்க்கலாம். ஒரு பேரரசர் இருந்தார். அவரது ராஜ்யத்தின் கீழ் பல சிற்றரசுகள் இருந்தன. அவர் தன் மந்திரியுடன் காட்டிற்கு வேட்டையாட சென்றார். அரசருக்கு மந்திரி எப்போதும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர். அதனால் அவர் எங்கு சென்றாலும் மந்திரியையும் உடனே அழைத்து செல்வார். மந்திரிக்கு வேட்டையாடுவதில் விருப்பமில்லை. ஆனாலும் அரசரின் உத்தரவாதலால் அவருடன் சென்றார். மந்திரி மகாபக்திமான். செல்லும் இடமெல்லாம் ராமநாமத்தை பக்தியுடன் சொல்லிக் கொண்டே இருந்தார். காட்டில் இருவரும் நீண்ட தூரம் அடர்ந்த காற்றுக்குள் சென்றும் மிருகங்கள் கண்ணில் படவில்லை. அலைச்சலில் இருவரும் மிகவும் களைத்து போனார்கள். கொண்டு வந்த நீரும் காலியானது. இருவருக்கும் பசி ஆரம்பித்தது. அப்போது தூரத்தில் ஒரு சிறிய குடிசை ஒன்று தெரிந்தது. அரசர் மந்திரியிடம், நாம் இருவரும் ரொம்ப களைப்பா பசியோட இருக்கோம். அந்த குடிசையில போய் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம் வா என்றார். மந்திரி அரசரிடம், எனக்கும் பசிதான், மிகவும் களைப்புதான். ஆனால் நான் அங்கு வரவில்லை. இப்போது சூரியன் மறையும் நேரம், நான் ராமநாமம் ஜெபிக்கும் நேரம். ஆகவே நான் இங்கேயே இந்த மரத்தடியில் ராமநாமத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அது என்னுடைய கலப்பையையும் பசியையும் ஆற்றிடும். நீங்கள் சென்று பசியாறி வாருங்கள் என்றார். அரசருக்கு மந்திரி மேல் கோபமாக வந்தது. இருந்தாலும் முதல்ல பசிக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் என்று அந்த குடிசைக்கு நடந்து போனார். அது ரொம்ப ஏழ்மையான வீடு. அங்கிருந்த பாட்டியிடம் அரசன் தான் யார் என்றும் தனக்கு உணவு வேண்டும் என்றும் பாட்டியிடம் கேட்டார். அன்று காலையில் சமைத்த உணவை அரசருக்கு பாட்டி கொடுத்தாள். அரசர் திருப்தியாக தனது பசியாரும் வரை சாப்பிட்டார். மீண்டும் பாட்டியை அழைத்த அரசன், இந்த காட்டிற்கு தன்னுடன் மந்திரியும் என்னுடன் வந்தார். அவரும் பசியுடன் மரத்தடியில் இருப்பதால் அவருக்கும் உணவு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். உணவு தீர்ந்து விட்டதாகவும் நான் உடனடியாக சமைத்து கொடுக்கிறேன் என்று சொல்லிய பாட்டி விரைவாக அறுசுவை உணவையும் சமைத்து கொடுத்தார்.
அரசர் பாட்டி வீட்டில் நடந்ததை எல்லாம் மந்திரியிடம் சொல்லி உணவை கொடுத்தார். மந்திரியும் உணவை சாப்பிட ஆரம்பிச்சார். அரசர் மந்திரியை பார்த்து, நீங்கள் சொல்லும் ராமநாமமா உங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தது? என்னுடைய செயலால் மட்டுமே தங்களுக்கு உணவு கிடைத்தது என்று சொல்லி சிரித்தார். மந்திரி அரசரை பார்த்து சிரித்து கொண்டே, அரசே, நீங்கள் சக்கரவர்த்தி, உங்களுக்கு பணிவிடை செய்ய நூற்றுக்கணக்கானவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண ஏழை பாட்டியிடம் கையேந்தி உணவிற்காக நின்றீர்கள். உங்களுக்கு சூடு இல்லாத காலை உணவு கிடைத்தது. ஆனால் நான் உங்களுக்கு கீழ் பணிபுரியும் மந்திரி. உணவு கேட்டு யார் முன்பாகவும் நான் நிற்கவில்லை. நான் ஜெபம் செய்த ராமநாமத்தின் பலன் எனக்கு என்னுடைய பிரபு ராமர் அரசனான உங்களின் கைகளாலேயே நான் இருக்கும் இடத்திற்கே புதிதாக சமைத்த சூடான உணவை கொண்டு வந்து கொடுக்கும்படியாக செய்திருக்கிறார். இதுதான் ராமநாமத்தின் மகிமை என்றார். மந்திரியின் பேச்சில் இருந்த உண்மையை உணர்ந்த அரசர் தனது மனதில் ராமநாமத்தை ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். நண்பர்களே, இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். அடுத்து அந்த வலதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு, அதையும் தொட்டு பார்த்துருங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி நண்பர்களே.